நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம். நம்ம ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை முடியுதோ அல்லது இயேசு கிறிஸ்துடைய வருகை முந்துதோ அதுவரை நம்முடைய ஓட்டமானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப முடிவு பரியந்தம் யாரு ஓடி ஜெயிக்கிறார்களோ அவர்கள் தான் எங்க போகும் அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறோம் இல்ல. சோ ரட்சிக்கப்பட்டு இந்த உலகத்துல ஒரு சில நாட்கள் நம்மை வாழும்படியாக, இந்த உலகத்துல இருந்து ஒரு சில காரியங்களை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் இந்த உலகத்துல நம்மை வாழ வைக்கிறார். ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள். அந்த நாட்களை யாரு ஓடி ஜெயமாய் அந்த ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்கிறார்களோ அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென். பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நல்லா சத்தமா சொல்லுங்களேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அந்த பவுல் சொன்ன வார்த்தை மாதிரி நாமளும் சொல்றதுக்கு நமக்குள்ள ஒரு என்ன இருக்கணும்னா நம்பிக்கை இருக்கணும். நம்ம ஓட்டத்தை முடிக்கும் பொழுது நாம என்ன சொல்லணும்? நல்ல போராட்டத்தை போராடினேன், இந்த போட்டு எனக்கு கொடுத்த அந்த ஓட்டத்தை நான் நல்லபடியாக, அதாவது சக்சஸ்ஃபுல்லாக நான் ஓடி முடித்தேன் அப்படிங்கிற நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். இப்ப பொதுவாவே ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க அப்படின்னா ஏதாவது பாரத்தை சுமந்துட்டு ஓட முடியுமா? நல்ல ஓட்டப்பந்தய வீரர்கள்லாம் பாருங்க, அவங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ், ஈவன் முடி கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா வெட்டியிருப்பாங்க. அந்த முடி கூட அவங்களுக்கு அந்த ஓட்டத்தை தடை பண்ணக்கூடாது, அது அந்த ஓடுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த முடியை கூட என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு சில பேர் மொட்டையை அடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப கம்மியா வெட்டியிருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு அவர்கள் தங்கள் மேல் இருக்கக்கூடிய பாரம், அவங்க போட்டிருக்கக்கூடிய உடை, அதுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல் எடை எல்லாமே ரொம்ப எந்த அளவுக்கு அவங்க கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணாதான் அவங்க என்ன பண்ண முடியும், அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தூரத்தை ரொம்ப சீக்கிரமாக ஓட முடியும். அல்லது ஏதாவது ஒரு பாரத்தையோ அல்லது ஒரு நம்ம தமிழ்நாட்டுல கட்டுறது மாதிரி ஒரு சேலையோ கட்டிக்கிட்டு, இல்ல நிறைய ஒரு உடல் நல்ல பருமனா இருக்கிறவர்கள் அந்த ஓட்டத்தை ரொம்ப ஃபாஸ்டா ஓட முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா அவர்கள் அந்த பாரம் அவர்களை அந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு ஒரு தடையை உண்டு பண்ணும். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய எது தடை? நம்முடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஓட்டம், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு நமக்கு எது தடையாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்கிறது அப்படின்னா, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். அல்லேலூயா. ரெண்டு விஷயத்தை குறித்து இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும், நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை என்ன பண்ண சொல்லுது வேதம்? தள்ளிவிட சொல்லுகிறது. ஆமென். அப்ப